ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. ஐ ஹாவ் அன் எக்ஸாம் டுமாரோ அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் அன் எக்ஸாம் டுமாரோ அப்படின்னா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. யூ ஆர் நத்திங் டு மீ அப்படின்னு பேசலாம். யூ ஆர் நத்திங் டு மீ, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, மண்ணில் விளையாடாத அப்படின்னு சொல்லணும். மண்ணில் விளையாடாத. டோன்ட் பிளே இன் த மட் அப்படின்னு பேசலாம். டோன்ட் பிளே இன் த மட் அப்படின்னா மண்ணில் விளையாடாத. சரி, நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத, உன் வேலையை பாரு. நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத, உன் வேலையை பாரு. எப்படிங்க பேசலாம்? ஸ்டாப் டெல்லிங் மீ வாட் டு டூ, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னா உன் வேலையை பாரு, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப் டெல்லிங் மீ வாட் டு டூ, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத, உன் வேலையை பாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இது என்ன மாதம், இது என்ன மாதம் அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? வாட் மந்த் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். வாட் மந்த் இஸ் திஸ் அப்படின்னா இது என்ன மாதம் அப்படின்னு அர்த்தம். நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. ஐ நோ யூ வுட் டூ லைக் திஸ். லைக் திஸ் அப்படின்னா இதை போல, இந்த மாதிரி. ஐ நோ யூ வுட் டூ லைக் திஸ், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு வேறு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு டூ அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு டூ. ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு டூ அப்படின்னா எனக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவன் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை, இந்த மாதிரி பேசுறது தவிர்க்கிறது நல்லது. சரி, இருந்தாலும் பேசணும். எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? அவன் ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லை. ஹீ இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் குட் ஃபார் நத்திங், அவன் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு அர்த்தம். அவர்கள் புதிதாக திருமணமானவர்கள் அப்படின்னு பேசணும். அவங்க புதுசாக கல்யாணமானவங்க, அவங்க புதுசா கல்யாணமானவங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசுறதா இருந்ததுன்னா தே ஆர் நியூலி மேரிட் கப்புள் அப்படின்னு பேசலாம். தே ஆர் நியூலி மேரிட் கப்புள் அப்படின்னா அவங்க புதுசா கல்யாணமானவங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண, மறந்துடாத. நான் தான் உனக்கு உதவி செய்தேன், மறந்து விடாதே. இட் இஸ் ஐ ஹூ ஹெல்ப் யூ, டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் ஐ ஹூ ஹெல்ப் யூ, டோன்ட் ஃபர்கெட். நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண, மறந்துடாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதுக்கு மேல என்ன நடக்கணும்? இதுக்கு மேல என்ன நடக்கணும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா வாட் மோர் தேன் திஸ் ஷுட் ஹேப்பன் அப்படின்னு பேசலாம். வாட் மோர் தென் திஸ் ஷுட் ஹேப்பன், இதுக்கு மேல என்ன நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரி, அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சேன், அவள் எனக்கு உதவுவாள் என்று நினைத்தேன். இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா ஐ தாட் ஷீ வுட் ஹெல்ப் மீ. ஐ தாட் ஷீ வுட் ஹெல்ப் மீ, அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சேன் அப்படின்னு அர்த்தம். நான் வெளியில் போயிருந்த பொழுது யாராவது வந்தார்களா அப்படின்னு கேட்கணும். டிட் எனிபடி கம் when I was out. Did anybody come அப்படின்னா யாராவது வந்தாங்களா? when I was out அப்படின்னா நான் வெளியில் போயிருந்தப்போ. Did anybody come when I was out, நான் வெளியில் போயிருந்தப்போ யாராவது வந்தாங்களா அப்படின்னு அர்த்தம். யாரும் வரல அப்படின்னு பேசணும். யாருமே வரல, யாரும் வரல அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் nobody came அப்படின்னு பேசலாம். nobody came, யாரும் வரல அப்படின்னு அர்த்தம். அவன் என்னை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா he keeps on nagging me அப்படின்னு பேசலாம். he keeps on nagging me, அவன் என்ன நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு, என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு அப்படின்னு பேசணும். I have only 100 rupees அப்படின்னு பேசலாம். I have only 100 rupees, என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவன் சாப்பிடல, அவன் சாப்பிடவில்லை. he didn't eat அப்படின்னு பேசலாம். he didn't eat அப்படின்னா அவன் சாப்பிடல. சரி, என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னு பேசணும். ஐ தாட் மை லைஃப் ஹேட் எண்டட் அப்படின்னு பேசலாம். ஐ தாட் மை லைஃப் ஹேட் எண்டட், என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் என்னோட பொறுமையை இழந்துட்டேன், நான் என்னோட பொறுமையை இழந்துட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா ஐ லாஸ்ட் மை பேஷன்ஸ் அப்படின்னு பேசலாம். ஐ லாஸ்ட் மை பேஷன்ஸ் அப்படின்னா என்னோட பொறுமையை நான் இழந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, வாயை கொப்பளி, வாயை கொப்பளி. ரின்ஸ் யுவர் மவுத் அப்படின்னு பேசலாம். ரின்ஸ் யுவர் மவுத் அப்படின்னா வாயை கொப்பளி அப்படின்னு அர்த்தம். ரின்ஸ் அப்படின்னா கொப்பளிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.